இந்திய திரையிசை உலகம் இன்று தனது மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றை இழந்திருக்கிறது. இந்திய திரையிசையின் பொற்காலத்தை வடிவமைத்த அந்த மந்திர குரல் மௌனமாகிவிட்டது. பல தலைமுறைகளின் நினைவுகள், காதல், கண்ணீர், மகிழ்ச்சி, தாலாட்டு, பக்தி என எண்ணற்ற உணர்வுகளுக்கு குரலாக இருந்த பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ். ஜானகி தனது 88வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். கர்நாடகா மாநிலம் மைசூரில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் மறைவு இசை உலகையே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. எஸ். ஜானகியின் பாடல்களை வெறும் இசையாக மட்டும் விவரிக்க முடியாது. அவர் பாடிய ஒவ்வொரு வரியும் கேட்பவரின் மனநிலையை முழுவதுமாக மாற்றும் அளவுக்கு உணர்ச்சிகளை தாங்கி இருந்தது. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, செந்தூரப் பூவே, காற்றில் எந்தன் கீதம், நெஞ்சினிலே, ராதைக்கேற்ற கண்ணனோ, அம்மா அம்மா போன்ற எண்ணற்ற பாடல்கள் காலத்தை கடந்தும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து வருகின்றன. ஒரு நடிகைக்கு மட்டும் குரல் கொடுத்தவர் அல்ல ஜானகி. தேவையான கதாபாத்திரத்திற்கான ஏற்றவாறு தனது குரலையே மாற்றி பாடும் அபூர்வ திறமை கொண்டவர். குழந்தையின் குரல், இளம் பெண்ணின் குரல், வயதான அம்மாவின் குரல் என ஒரே பாடலுக்குள் 3 விதமான குரல்களை கூட இயல்பாக பாடியிருக்கிறார். அவரது பாடல்களில் சிரிப்பு, சினுங்கல், அழுகை, மகிழ்ச்சி, காதல், ஏக்கம் என ஒவ்வொரு உணர்வும் இயல்பாக ஒலித்தது. சுமார் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் பாடிய ஜானகி அம்மா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் தனது குரலால் ரசிகர்களை வசீகரித்தவர். 4 முறை தேசிய திரைப்பட விருது, பல மாநில அரசுகளின் சிறந்த பாடகி விருதுகள், கலைமாமணி உள்ளிட்ட ஏராளமான கௌரவங்கள் அவரை தேடி வந்தன. இந்நிலையில் வானொலியில் தொடங்கி ஸ்பாட்டிஃபை வரையில் ஒலிக்கும் இந்திய திரை இசையின் பொற்காலத்தை வடிவமைத்த அந்த மந்திர குரல் மௌனமாகிவிட்டது. இசையரசி ஜானகியின் மறைவிற்கு திரைத்துறை மட்டுமின்றி பல்வேறு தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி அம்மா அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு எனவும் ஒட்டுமொத்த இசை சமூகத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இந்திய திரையிசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலம் மைசூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஜானகி அம்மாவின் உடல் வைக்கப்பட்டு பின்னர் கர்நாடக அரசின் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இது ஒரு பாடகிக்கு கிடைக்கும் மரியாதை மட்டுமல்ல, இந்திய இசை வரலாற்றில் அவர் பதித்த அழியாத தடத்திற்கு அளிக்கப்படும் தேசிய அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு கலைஞர் மறைந்தாலும் அவரது படைப்புகள் வாழ்ந்தால் அவர் உண்மையில் மறைவதில்லை என்பதற்கு இசையரசி ஜானகியே மிகப்பெரிய உதாரணம். இன்று அவரது குரல் நின்றிருக்கலாம், ஆனால் ஒரு தாலாட்டாக, ஒரு காதல் பாடலாக, ஒரு பக்தி பாடலாக, ஒரு நினைவாக எங்கோ யாரோ ஒருவரின் இதயத்தில் ஜானகி அம்மாவின் கீதம் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.